ஆரோக்கியத்தின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வரப்போற vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, சிறப்பு குழந்தைகளுக்கு அன்னாசி பழம் அதாவது பைனாப்பிள் பற்றி நாங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். பைனாப்பிள் எங்கே வளரும், எப்படி வளரும், அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அதை நம்ம திருப்பி வளர்த்தி நம்ம திருப்பி காய் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் கார்டனிங்கில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த பைனாப்பிளை பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கு மேலே உள்ள இந்த தண்டை எப்படி கார்டனில் வந்து அவங்க இன்னைக்கு நட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வரப்போகிற vlogல பார்க்க போகிறீங்க. சரி, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? சிக்கன் குழம்புனாலயா? அதனாலதான் ஜாலியா இருக்கீங்களா? உங்க ஸ்கூல் பிடிக்கலையா உங்க யாருக்கும்? ஸ்கூலே ஜாலியா இருக்குமா, போர் அடிக்குமா? ஜாலியா இருக்குமா? யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ஸ்கூலு? பிடிக்காத உனக்கு பிடிக்குதா? பிடிக்காதவங்களும் இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பைனாப்பிள் பற்றி நம்ம கத்துக்க போறோம். சரியா? அன்னாசி பழம் பற்றி கத்துக்க போறோம். ஓகேவா? யார் வீட்டுல எல்லாம் அன்னாசி பழம் மரம் இருக்கு? செடி இருக்கா, மரம் இருக்கா? யார் வீட்டுல எல்லாம் இருக்குது? இல்லையா? சரி, பழம் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அன்னாசி பழம் பார்த்திருக்கீங்களா? அந்த பழம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? அழகா இருக்கா? சூப்பரா இருக்கா? என்ன கலர்ல இருக்கு? எல்லோரும் ஆரஞ்சு சேர்ந்த கலர்ல இருக்கு. அதுதானே அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு? மேல என்ன இருக்கு? அதுக்கு அழகான கொண்டையும் இருக்குது. அப்படிதான் இந்த கொண்டையில முள்ளு இருக்கும். சரியா? நீங்க கொஞ்ச நேரத்துல இப்ப தொட்டு பார்க்க போறீங்க. சோ இது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு பழம். சரியா? இது வந்து என்னன்னா மரத்துல எல்லாம் காய்க்காது. இதே மாதிரி செடியே இந்த மாதிரிதான் இருக்கும். அழகா லீஃப் விட்டுருக்கும். அந்த லீஃப்ல இருந்து என்ன செய்யும்? காய் நிறைய வரும். சரியா? இதுல அழகா இந்த வெளியே இருக்க தோல் எல்லாம் செதுக்கிட்டு உள்ள இருக்க ஃப்ரூட்டை தான், பழத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? எப்படி சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? வாயில சாப்பிடணுமா? பாவிங்களா? கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ஜாம் செஞ்சு சாப்பிடலாம், மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடலாம், சர்க்கரை போட்டு சாப்பிடலாம், அப்படி வெறுமையா கூட சாப்பிடலாம். ரொம்ப புளிப்பா இருக்கும். ஆனா சில வெரைட்டி ஆஃப் பைனாப்பிள் எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்கும். சிலது ரொம்ப புளிப்பா இருக்கும். ஆனா இந்த ஃப்ரூட்ல நிறைய மெக்னீசியம், நிறைய விட்டமின் சி எல்லாமே இருக்குது. ஓகேவா? சத்துக்கள் நிறைந்த பழம் தான் இந்த பழம். என்ன பழம்? அன்னாசி பழம். யார் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட்? நம்ம டூரிசம் எல்லாம் போனோம்னா அங்க என்ன பண்ணுவாங்க? அழகா கீத்தா போட்டு அந்த கீத்துல என்னெல்லாம் போட்டு தருவாங்க? மிளகாத்தூளும் உப்பும் போட்டு தருவாங்க. சூப்பரா டூத் பிக் போட்டு பீஸ் பீஸா குத்தி நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். எல்லாருக்கும் அப்ப ரொம்ப பிடிக்கும். யார் யாரெல்லாம் ஜாம் செஞ்சு சாப்பிட்டுருக்கா? இதுல பைனாப்பிள் ஜாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுவீங்க. அப்படிதானே? மற்றபடி எல்லாருக்குமே இது பிடிக்கும். இந்த ஃப்ரூட் சாப்பிட்றதுனால என்ன தெரியுமா? நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். எப்படி? டைஜஷன் ப்ராப்ளத்தை குறைச்சிடும். ஓகேவா? மந்தமான கோளாறு எல்லாம் என்ன செய்யும்? தள்ளிடும். கான்ஸ்டிபேஷன் எல்லாம் இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா வரவே வராது. ஏன்னா அதுல அதிகமான நார் சத்து இருக்கு. என்ன இருக்கு? நார் சத்து இருக்கு. அதனால என்ன செஞ்சிடும்? டாய்லெட் எல்லாம் உள்ள தேங்கி வயிற்றுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வெளியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஸோ இதை நம்ம எப்பெல்லாம் இதுக்கு சீசன் வருதோ, எப்பெல்லாம் நமக்கு இந்த பழம் கிடைக்குதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வெயில இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. அந்த மரம் செடியெல்லாம் வெயில தானே நிக்குது. கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ள இப்படி போயிருங்க. அவங்க எல்லாம் பாரு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நமக்கு என்னது? விட்டமின் டி அந்த வெயில எல்லாம் இருந்து என்ன செய்யுது? கிடைக்குது. என்ன தெரியுமா? கேரளா பக்கமா, கன்னியாகுமரி பக்கமா எல்லார் வீட்லயுமே மேக்சிமம் தோட்டங்கள்ல இந்த மாதிரி செடி என்ன செஞ்சு வச்சிருப்போம்? நட்டு வச்சிருப்போம். நட்டாலும் என்ன தெரியுமா ஆகும்? அவங்கவுங்க தேவைக்கு எப்படி மாங்காய் மரம், தென்னை மரத்துல இருந்து தேங்காய் மாங்காய் எல்லாம் பறிக்கிற மாதிரி ஊருக்கு போய் தோட்டத்துக்கு போனா அவங்கவுங்க மரத்துல இருந்து நாங்களே என்ன செஞ்சுக்குவோம்? செடியில இருந்து தேவைக்கு நாங்களே அழகா பிச்சுட்டு வந்து வீட்டுல பழுக்க வச்சு சாப்பிடுவோம். சரியா? ஏன்னா அந்த சைடு தான் நிறைய பயிர் என்ன பண்றாங்க. கேரளா பக்கம் போனாலும் குமிச்சு லோடா குமிச்சு போட்டுப்பாங்க. ஜாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஜூஸ் நிறைய செய்வாங்க, வீட்டுல கட் பண்ணி ஃப்ரூட் சாலட் பண்ணி சாப்பிடுவாங்க, வெறுமையா சாப்பிடுவாங்க. மொத்தத்துல இந்த பழம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கணும். நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஓகேவா? அதுதான் இந்த பழத்தின் தன்மை. ஓகே?
இனி யார் யார் வீட்டுல வாங்கிட்டு வந்து அம்மா அப்பா கொடுத்தாலும் ஸ்கூல்ல கொடுத்தாலும் சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா? கல்யாண வீட்டுல எல்லாம் ஃப்ரூட் சாலடுக்கு கொடுப்பாங்க தானே? அப்ப என்ன செய்யணும்? நல்லா எடுத்து சாப்பிட்டு மென்னு முழுங்கணும். ஓகேவா? இதுக்கு மேல இருக்க முள்ளெல்லாம் ரொம்ப ஷார்ப்பா குத்துற மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த செடியில இருந்து மேல இருக்கு பாத்தீங்களா இந்த கொண்டை, இந்த கொண்டைய கீழே மண்ணுக்குள்ள நம்ம புதைச்சு வச்சோம்னா அதுல இருந்து என்ன வரும்? செடி வரும். இதுல இருந்து செடி முளைச்சு வரும். அதுக்கப்புறம் இந்த செடிக்குல இருந்து வர்ற இலைக்கு இடையில என்ன செய்யும்? பழங்கள் உருவாகி அழகா வரும். ஓகேவா? நான் இப்ப உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சும்மா பாக்குறதுக்காக வீடியோல காமிக்கிறேன். இது பாத்தீங்களா எப்படி அழகா நம்ம இப்ப நட போறோமோ? தெரியுதா? தெரியுதா? பாரு, இத பாரு, என்ன பார்க்காத. இந்த செடியில இருந்து என்ன ஆகும்? செடி பெருசா வளர்ந்த பிறகு என்ன செய்யும்? அதுல இருந்து அழகான பழம் வரும். அவங்க கட் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்ய போறோம்? அழகா பண்ணி இங்க நட்டுச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? அது முளைச்சு வந்து நல்லா செடி வந்த பிறகு நம்மளும் இதே மாதிரி பைனாப்பிள் நம்ம செடியில உள்ளது பிச்சுட்டு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? கட் பண்ணி சாப்பிட போறோம். ஓகேவா? போலாமா? ஜாலியா? சரி, யார் யார் நட போறீங்களோ வரிசையா லைன்ல நில்லுங்க. அப்படியே அங்க புளி எடுத்து வச்சிருக்காங்க, அங்க போய் நம்ம என்ன செய்ய போறோம்? பைனாப்பிள் செடி என்ன செய்ய போறோம்? நட போறோம். ஓகேவா? சீக்கிரம் நட்டுட்டு வந்தீங்கன்னா ஒன்னு கட் பண்ணி எப்படி சாப்பிடலாம்னு அதையும் என்ன செஞ்சிடலாம், பாத்துடலாம். ஓகேவா? ஓகேவா? எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த பழத்தை கட் பண்றதுக்கு முந்தி பொறுமையா பிடிச்சி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்க பாரு, அழகா திருப்பி எடுத்தீங்கன்னா இது என்ன ஆயிரும்? அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறதுக்கு தோலை அப்படியே செதுக்கி எடுத்து பீஸ் போட்டு சாப்பிடணும். ஓகேவா? இப்போ இந்த 4 செடிக்கு 4 கொண்டை இருக்கு. ஓகே, அது இப்ப கொண்டு அடுத்து எடுத்துடலாமா? எடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுங்க, 5 கொண்டு 5 செடியில நீங்க வந்து 2 பேர் 3 பேர் சேர்ந்து இப்ப அழகா கார்டன்ல நட போறீங்க. கிளம்புங்க.
கட் பண்ணி அத என்ன பண்றாங்க எப்படி சீவுறாங்கன்னு பாத்தியா அக்கா அழகா சீவி அண்ணாச்சி பழம் என்னைக்கு எப்படி பண்ணோம் இப்படிதான் கட் பண்ணி என்ன பண்ணோம் சீவிதான் சீவி கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் சரியா பாத்தியா இது மாதிரி என்ன பண்ணோம் நல்லா சீவி சுத்தமா சீவிட்டு அப்புறம் அதை கட் பண்ணி என்ன பண்ணோம் பீஸ் போட்டு அது உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க கட் பண்றாங்க என்ன பண்றாங்க பீஸ் போடுறாங்க சின்ன சின்னதா கட் பண்ணி இப்ப ஒவ்வொரு பீஸும் இது வந்து ஒவ்வொரு பீஸா நீங்க சாப்பிட்டு பாருங்க என்ன டேஸ்ட் வருதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சாப்பிடுங்க எப்படி இருக்கு இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இது சாப்பிட்டா நல்ல என்னது நல்லது சரியா பழம் எல்லாமே என்ன பண்ணணும் நல்லா சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப சத்து சரியா எப்படி இருக்கு பழம் இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா எப்படி இருக்கு ரெண்டும் கலந்துருக்கா எப்படி இருக்கு இஸ்மாயில் நல்லா இருக்கா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா தேங்க்யூ